அனைவருக்கும் வணக்கம். ஒரே நாளில் 3 வேளைகளில் 3 வண்ணங்களில் நிறம் மாறும் அதிசய சிவலிங்கம் பற்றி தெரியுமா? இதை பற்றிதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ராஜஸ்தான் அதன் பழங்கால நினைவுச் சின்னங்கள் மற்றும் கோயில்களுக்கு பெயர் பெற்றது. ராஜஸ்தான் மாநிலத்தில் தோல்பூர் ஜெய்ப்பூரிலிருந்து சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆக்ராவிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்தியாவின் மிகவும் மதிக்கப்படும் நினைவுச் சின்னங்கள், கோட்டைகள் மற்றும் கோயில்களின் தாயகம் ராஜஸ்தான். நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது சேனலோட அனைத்து வீடியோக்கள் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ராஜஸ்தான் மாநிலம் தோல்பூர் மாவட்டத்தில் தொலைதூர பகுதியான சம்பலில் அச்சலேஸ்வர் மகாதேவர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இங்கு உள்ள சுயம்பு சிவலிங்கம் ஒரு நாளைக்கு 3 முறை அதன் நிறங்களை மாற்றுகிறது. இந்த சிவலிங்கம் 1000 அடிக்கு மேல் நிலத்தடியில் புதைந்திருக்கிறது. இந்த கோயிலின் உட்புறம் பளிங்கு கல்லால் ஆனது. காலையில் இந்த சிவலிங்கம் சிவப்பு நிறத்தில் காட்சி தருகிறது. மதியத்திற்குள் அது குங்குமப்பூ நிறமாக மாறுகிறது. இரவின் அமைதியின் அடிப்படையில் சிவலிங்கத்தின் நிறம் மாநிறமாக மாறுகிறது. பக்தர்கள் இந்த அதிசயத்தை காண்பதற்கு காலை முதல் மாலை வரை இந்த கோயிலில் இருக்கின்றனர். மறுநாள் காலை இந்த சிவலிங்கம் மீண்டும் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கும். இந்த அதிசய நிகழ்வு வருடத்தில் அனைத்து நாட்களும் நடைபெறுவதுதான் சிறப்பு. இந்த சிவலிங்கத்தின் மேலே குடையாக காட்சி தரும் நாகர் சிலை செம்பினால் செய்யப்பட்டது. இந்த கோயிலின் மற்றொரு முக்கிய சிறப்பு இங்கு ஈசனின் முன்பு உள்ள நந்தி சிலை. இந்த நந்தி 5 வெவ்வேறு உலோகங்களின் கலவையிலிருந்து தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அடிமுடி காண முடியாதவர் நம் ஈசன் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த சிவலிங்கம் 1000 அடிகளையும் தாண்டி தரைக்கு கீழே புதையுண்டு இருக்கிறது. இந்த சிவலிங்கத்தின் உயரத்தை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஈசன் பூலோகத்தில் கால் பதித்த இடம் இது என்று இந்த ஆலய தலவரலாறு சொல்கிறது. இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். இந்த ஆலயத்தில் பிரார்த்தனை செய்யும் போது நம்முடைய அனைத்து வேண்டுதல்களையும் ஈசன் நிறைவேற்றுகிறார். தோல்பூரில் பல கோயில்கள் உள்ளன. அவற்றில் முக்கியமானது இந்த அச்சலேஸ்வர் மகாதேவ் கோயில். இது தவிர சோப்ராசிவன் கோவில் மற்றும் சௌசத்யோகினி கோவில் போன்ற கோயில்களும் உள்ளன. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.